டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வர். வணக்கம். தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டமைக்காகவும் யுத்தகால குற்றச்செயல்களுக்காகவும் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக இந்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஜெயலலிதா கேட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை அடுத்து ஜெயலலிதா தமது ஜெயா தொலைக்காட்சியை தோன்றி உரையாற்றினார். இலங்கை தமிழர்கள் கௌரவமான முறையில் வாழ்வதை நிச்சயப்படுத்துவது இந்திய அரசாங்கத்தின் பொறுப்பென அப்போது அவர் வலியுறுத்தி கூறினார். இதேவேளையில் இலங்கை வெளிநாட்டு அமைச்சர் GL பீரிஸ், ஜனாதிபதியின் ஒருங்கிணைப்பு செயலாளர் சஜீன் டி வாஸ் குணவர்த்தன ஆகியோர் புதுடில்லி சென்று நிபுணர் குழு அறிக்கை தொடர்பாக இந்திய தலைமைத்துவத்துடன் பரந்துபட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தவிருக்கிறார்கள். இதற்கிடையில் இலங்கையில் போர் முடிவடைந்த போதிலும் அதிகாரிகள் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளார்கள் என சர்வதேச மன்னிப்பு சபை அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் தலைவர் ஜெயலலிதா நாளை மறுதினம் முதல்வராக பதவியேற்பார். இதுவரையில் வெளியான தேர்தல் முடிவுகளின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 203 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. தனியாக ஆட்சி அமைக்க 117 தொகுதிகள் மட்டுமே தேவை என்பதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாகவே ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளையில் தமிழக முதல்வர் கருணாநிதி தேர்தல் தோல்வியை ஏற்று தமது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். கோபாலபுரம் இல்லத்தில் வைத்து செய்தியாளர்கள் சந்தித்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி, தமிழ் மக்கள் தமக்கு ஓய்வளித்துள்ளார்கள், அதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். பாகிஸ்தானின் பேஷாவர் நகரில் உள்ள ராணுவ துணைப்படை பயிற்சி நிலையத்தில் தலிபான் தற்கொலை குண்டுதாரி நடத்திய தாக்குதலில் ஆக குறைந்தது 80 பேர் பலியானார்கள். அமெரிக்க முற்றுகையில் பின்லாடன் கொல்லப்பட்டமைக்கு இதுபோன்ற மேலதிக இரத்த களரி ஏற்படும் என தலிபான்கள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.